வணக்கம். நீங்க எங்க கிட்ட பகிர்ந்துகிட்ட அண்டம் குரல் கின்ற அந்த மூலத்தை படிச்சப்போ ரொம்பவே ஆச்சரியமா இருந்துச்சு. கோயில் கருவறைகளை நாம வெறும் வழிபாட்டு இடமா பாக்குறோம். ஆமா. ஆனா இந்த ஆதாரம் அத ஒரு விதமான ஆன்மீக தொழில்நுட்பம் அல்லது ஸ்பிரிச்சுவல் டெக்னாலஜி அப்படின்ற கண்ணோட்டத்துல பாக்குது. கரெக்ட். கருவறை எப்படி ஒரு ஆற்றல் மையமா செயல்படுதுன்னு படிப்படியா ஒரு அறிவியல் மாதிரி விளக்குது. வாங்க, இதுக்குள்ள என்ன இருக்குன்னு ஆழமா அலசி பாப்போம். கண்டிப்பா. இந்த தொழில்நுட்பம் அன்னோ வார்த்தை தான் இங்க ரொம்ப முக்கியம். ஏன்னா இந்த ஆதாரம் கருவறையே தற்செயலா அமைஞ்ச ஒரு விஷயமா பார்க்கல. ஓஹோ. ஒரு குறிப்பிட்ட நோக்கத்துக்காக வடிவமைக்கப்பட்ட ஒரு கருவி மாதிரி பாக்குது. இது அர்த்தஞ்சுக்கிறதுக்கு 5 பாகங்களா பிரிச்சு பார்க்கலாம். ஒரு மெஷினை அசெம்பிள் பண்ற மாதிரி யோசிச்சுக்கோங்க. சரி. முதல்ல அதோட மையப்பாகமான சிலை. 2வது அதுக்கு தேவையான சக்தியை கொண்டு வர்ற கடத்திகள். 3வது அந்த சக்தியை ஒருமுகப்படுத்துற அமைப்பு. 4வது நாம, அதாவது மனிதனோட பங்கு. கடைசியா இதனால நமக்கு என்ன தாக்கம் ஏற்படுதுன்ற 5 விஷயங்களையும் ஒவ்வொன்னா பார்க்கலாம். சரி, முதல்ல அந்த மைய பாகத்துல இருந்தே ஆரம்பிக்கலாம். கருவறையோட இதயம்னு சொல்லப்படுற சிலை. நாம எல்லாரும் அதை பாக்குறோம், கும்பிடுறோம். ஆமா. ஆனா இந்த ஆதாரம் அது ஒரு சாதாரண கல் சிற்பமா பார்க்கல. அது ஒரு ஈர்ப்பு மையம் அல்லது ரிசீவர் அப்படின்னு சொல்லுது. அப்படின்னா என்ன அர்த்தம்? ஒரு கல் எப்படி ரிசீவரா மாற முடியும்? நல்ல கேள்வி. இந்த மூலத்தின்படி அந்த சிலை வெறும் கல் இல்ல. அது அடர்த்தி அதிகமான குறிப்பிட்ட வகை கருங்கல்லால் செய்யப்பட்டிருக்கு. சில சமயம் நவபாஷாணம் அல்லது மூலிகைகளாலும் இருக்கலாம். ஓகே. ஆனா இங்க முக்கியமான விஷயம், அந்த கல்லோட தன்மையை மாற்ற ஒரு நிகழ்வு. அதுதான் பிராண பிரதிஷ்டை. பிராண பிரதிஷ்டை. ஆமா, இது ஆகம விதிகளின்படி செய்யப்படுற ஒரு சடங்கு. இந்த ஆதாரம் சொல்றபடி இந்த சடங்கு மூலமா அந்த கல்லுக்குள்ள ஒரு விதமான சூக்ஷ்ம காந்த சக்தி, அதாவது ஒரு சட்டில் மேக்னெட்டிக் ஃபீல்டு உருவாக்கப்படுது. ஒரு நிமிஷம், காந்த சக்தியா? நம்ம ஸ்கூல்ல படிக்கிறமே அந்த மாதிரி வடதுருவம் தென் துருவம் இருக்கிற மேக்னெட் மாதிரி சொல்றாங்களா? இல்ல, அந்த அர்த்தத்துல இல்ல. இது ஒரு நல்ல பாயிண்ட். இந்த ஆதாரம் காந்த சக்தினோ வார்த்தையை ஒரு உருவகமா பயன்படுத்துது. ஓ, அப்படியா? அதாவது எப்படி ஒரு காந்த இரும்பை ஈர்க்குதோ அதே மாதிரி பிரபஞ்ச ஆற்றலை ஈர்க்கும் தன்மை அந்த கல்லுக்கு வந்துருதுன்னு சொல்ல வருது. சரி சரி. அந்த பிராண பிரதிஷ்டை என்ன சடங்கு அந்த கல்ல ஒரு உயிரில்லாத பொருளிலிருந்து ஆற்றலை கிரகணிக்கிற ஒரு ரிசீவரா ஆக்டிவேட் பண்ணுது. அதுதான் அந்த சிலையின் உயிர் அப்படின்னு இந்த மூலம் குறிப்பிடுது. ஓகே, இப்போ புரியுது. அப்போ அந்த சிலை இப்போ ஒரு ரிசீவர் மாதிரி தயாரா இருக்கு. ஒரு ரிசீவருக்கு சிக்னல் வேணுமே. ஆமா. அந்த ஆற்றல், அந்த சக்தி எங்க இருந்து வருது? பூமிக்கு அடியில இருந்தா இல்ல வேற எங்க இருந்தா அது வருதா? இந்த முழு சிஸ்டம்க்கும் பவர் சப்ளை எங்க? இங்கதான் இந்த அமைப்போட வடிவமைப்பு இன்னும் சுவாரஸ்யமா மாறுது. அந்த ஆற்றல் பூமிக்கு அடியிலிருந்து வரல, மேலே இருந்து, அதாவது பிரபஞ்சத்திலிருந்து வருவதா இந்த மூலம் சொல்லுது. பிரபஞ்சத்திலிருந்தா? ஆமா. கோபுரத்தோட உச்சியில ஒரு கலசம் இருக்கும் இல்லையா? அந்த ஒற்றை கலசம் ஒரு ஆண்டனா மாதிரி செயல்படுதுன்னு இந்த ஆதாரம் விளக்குது. ஓ. அந்த கலசத்திலிருந்து ஒரு மெல்லிய கம்பி கருவறைக்குள்ள இருக்கிற சிலை வரைக்கும் கொண்டு வரப்பட்டிருக்கு. அப்போ அந்த கோபுர கலசம் ஒரு ஆண்டனா, அந்த கம்பி ஒரு கேபிள் மாதிரி வேலை செய்யுதுன்னு சொல்றீங்களா? இது கேட்கவே ஒரு சயின்ஸ் ஃபிக்ஷன் படம் மாதிரி இருக்கு. ஆமா, கிட்டத்தட்ட அப்படிதான். அந்த கம்பி சாதாரண காப்பர் கம்பியா? இல்ல, அதுவும் சாதாரண கம்பி இல்ல. இந்த ஆதாரம் சொல்றபடி அது தங்கம், வெள்ளி, செம்பு, துத்தநாகம் போன்ற உலோகங்களோட கலவையாம். ஓ, பல உலோகங்கள் இருக்கா? ஆமா. கூடவே தர்ப்பை புல்லையும் பயன்படுத்துறாங்களாம். இது ஏதோ எதேச்சையான கலவை இல்லைன்னு சொல்லப்படுது. தங்கம், வெள்ளி எல்லாம் மிகச் சிறந்த மின்கடத்திகள். ஆமாம். செம்புக்கும் தனிப்பட்ட மின்காந்த தன்மை இருக்கு. இந்த ஆதாரம் என்ன சொல்ல வருதுன்னா, பிரபஞ்ச ஆற்றல எந்தவிதமான இழப்பும் சிதைவும் இல்லாம அப்படியே கருவறைக்கு கொண்டு வர்ற ஒரு ஹை ஃபைடலிட்டி கேபிள் மாதிரி இந்த உலோக கலவை செயல்படுது. சரி, இப்போ ஆண்டனா வழியா சிக்னல் வந்து கேபிள் வழியா கீழே இறங்குது. அந்த சக்தி நேரா சிலைக்குள்ள போயிடுமா? இல்ல அதை எங்கேயாவது சேமிச்சு வைக்க ஒரு ஏற்பாடு இருக்கா? ஒரு பேட்டரி மாதிரி ஏதாவது? கரெக்ட். பேட்டரின்ற வார்த்தை சரியான வார்த்தை. அந்த சக்தி நேரடியா சிலைக்கு போறதில்ல. சிலைக்கு அடியில எந்திர தகடு அப்படின்னு ஒரு செப்பு தகடு வைக்கப்பட்டிருக்கும். எந்திர தகடா? ஆமா. அதுக்கு மேல அஷ்டபந்தனம் அப்படின்னு ஒரு மூலிகை கலவையால சிலைய உரப்பிச்சிருப்பாங்க. மேல இருந்து வர்ற அந்த சக்தி இந்த எந்திர தகக்குல சேமிக்கப்படுது. ஓ. இத ஒரு ரீசார்ஜ் செய்யக்கூடிய பேட்டரி அல்லது ஒரு கெப்பாசிட்டர் மாதிரி கற்பனை பண்ணிக்கலாம். அந்த அஷ்டபந்தனம் அந்த ஆற்றல் வெளியே சிதறாம அதை சிலைக்குள்ளேயே நிலைநிறுத்த உதவுது.
அப்போ சிலைன்றது ஒரு பெரிய எனர்ஜி சர்க்கியூட்டோட மையப்புள்ளி. அதுக்கு தேவையான சக்திய இந்த எந்திர தகடு தொடர்ந்து கொடுத்துக்கிட்டே இருக்கு. சரியா சொன்னீங்க. அப்போ கோபுர கலசம் ஆன்டினா, கம்பி ஒரு கேபிள், எந்திர தகடு ஒரு பேட்டரி. இது ஒரு முழுமையான சிஸ்டம் மாதிரி இருக்கு. இதுவே ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. ஆனா இந்த மூலமே கோவிலோட மிக முக்கியமான ரகசியம் அப்படின்னு ஒரு விஷயத்த சொல்லுது. அது ஒளி மற்றும் கண்ணாடிய பற்றியது. சேமிச்சு வச்ச சக்திய எப்படி பக்தர்களுக்கு கொண்டு சேர்க்கறாங்க? ஆமா, இதுவரைக்கும் நாம பார்த்தது எனர்ஜி ஜெனரேஷன் அண்ட் ஸ்டோரேஜ். இப்ப பார்த்த போறது எனர்ஜி ஃபோக்கஸிங் அண்ட் டிரான்ஸ்மிஷன். சரி. கருவறை ஏன் 3 பக்கம் சுவரால மூடப்பட்டு வாசல் மட்டும் திறந்திருக்குன்னு எப்படின்னா யோசிச்சிருக்கீங்களா? இந்த அமைப்பு ஆற்றலை ஒரே திசையில, அதாவது உங்களை நோக்கி மட்டும் செலுத்துறதுக்காக வடிவமைக்கப்பட்டிருக்கு. ஓஹோ. சிலையின் பின்பக்கத்துல ஒரு குடை மாதிரி வளைவான பகுதியில பளபளப்பான தகடு அல்லது வைர கண்ணாடி, அதாவது கட்மிரர் பொருத்தப்பட்டிருக்குன்னு இந்த ஆதாரம் சொல்லுது. இது ஒரு ரிஃப்ளெக்டர் மாதிரி செயல்படும். ஒரு ரிஃப்ளெக்டரா? எதுக்கு? இப்ப பாருங்க, அர்ச்சகர் கற்பூரம் அல்லது நெய் விளக்கு காட்டி தீபாராதனை செய்யறார். ஆமா. அந்த ஒளி முதல்ல பின்னாடி இருக்கிற அந்த பளபளப்பான பரப்புல பட்டு எதிரொலிக்குது. அப்படி எதிரொலிச்ச ஒளி ஏற்கனவே ஆற்றலோட சார்ஜ் ஆயிருக்கிற அந்த சிலையின் மீது பாயுது. அப்படி பாயும்போது அது ஒரு லேசர் கதிர் மாதிரி ஒரு ஃபோக்கஸ்ட் எனர்ஜி பீமா மாறி வாசல் வழியா வெளியே வருதுன்னு இந்த ஆதாரம் ஒரு படிநிலையை விளக்குது. ஒரு நிமிஷம் நிறுத்துங்க. லேசர் கதிரா? கற்பூர ஆரத்தியோட வெளிச்சத்திலிருந்தும் ஒரு கண்ணாடிய வச்சும் லேசர் மாதிரி ஒரு ஆற்றல் கற்றைய உருவாக்க முடியுமா? ஆமா. இது நம்புற மாதிரியே இல்லையே. இந்த ஆதாரம் ஒரு படி மேல போய் இது ஒரு பிராச்சீன காலத்து ஃபோக்கஸ்ட் எனர்ஜி வெப்பன் மாதிரி ஒரு தொழில்நுட்பம்னு சொல்ல வருது. இதை எப்படி விளக்குது? இது ஒரு மிகப்பெரிய கிளைம் தான், சந்தேகமே இல்ல. இந்த ஆதாரம் சொல்ற விளக்கத்தை அப்படியே பார்ப்போம். நீங்க கற்பூரமோ நெய் விளக்கோ காட்டி தீபாராதனை செய்யும்போது அந்த ஒளி சிதறி பரவும். ஆமா, சுத்தி எல்லா இடத்துலயும் பரவும். ஆனா இங்க அந்த ஒளி முதல்ல சிலைக்கு பின்னாடி இருக்கிற அந்த பளபளப்பான பரப்புல பட்டு எதிரொலிக்குது. அப்படி எதிரொலிக்கிற ஒளிக்கற்ற ஏற்கனவே காந்த சக்தியோட சார்ஜ் ஆகியிருக்கிற அந்த சிலையின் வழியா ஊடுருவி வெளியே வருது. ஓ, சிலையின் வழியா ஊடுருவுதா? ஆமா. அப்படி வரும்போது சிதறிய ஒளியா இல்லாம அந்த சிலையின் ஆற்றலோட கலந்து ஒருமுகப்படுத்தப்பட்ட அடர்த்தியான ஒரு ஆற்றல் கற்றையா வாசல் வழியா வெளியே வருதுன்னு இந்த மூலம் உருப்படியிலேயே விளக்குது. இது நவீன லேசர் மாதிரி கச்சிதமானதா அன்னோது விவாதத்துக்குரியது. ஆனா சிதறிய ஆற்றல ஒரு புள்ளியில குவிக்கிற ஒரு தத்துவம் தான் இங்க சொல்லப்படுது. கரெக்ட். அந்த தத்துவம் தான் இங்க முக்கியம். அடேங்கப்பா. சரி, இப்போ அந்த ஆற்றல் கற்றை கருவறை வாசலை நோக்கி வேகமா வந்துகிட்டு இருக்கு. அங்க நாம மின்னுகிட்டு இருக்கோம். அந்த சக்தி நமக்கும் எப்படி தொடர்புபடுத்துது? இது ஆட்டோமேட்டிக்கா நடந்துருமா இல்ல நாம ஏதாவது செய்யணுமா? இங்கேதான் மனிதனோட பங்கு வருது இல்லையா? ஆமா, இங்கேதான் யூசர் இன்டர்ஃபேஸ் என்ற பாகம் வருது. இந்த ஆற்றல் பரிமாற்றம் முழுமையடைய 2 விஷயங்கள் முக்கியம்னு இந்த ஆதாரம் சொல்லுது. 2 விஷயங்களா? அர்ச்சகர்கள் சொல்ற மந்திர ஒளி. இந்த மந்திரங்கள் வெறும் வார்த்தைகள் இல்ல. அவை ஒரு குறிப்பிட்ட ஒளி அதிர்வுகளை, அதாவது சவுண்ட் வைப்ரேஷன்ஸை உருவாக்குது. ஓகே. இந்த ஒளி அதிர்வுகள் கருவறையிலிருந்து வெளியே வர்ற அந்த ஆற்றல் கட்டைய இன்னும் சக்தி வாய்ந்ததா மாத்துது. ஒரு மாதிரி ஆம்பிளிஃபை அல்லது டியூன் பண்ணுதுன்னு வச்சுக்கலாம். சரி, அது அர்ச்சகரோட பங்கு. என்னோட பங்கு என்ன? அது ஏன் கையில இருக்கா? முழுமையா உங்க கையில தான் இருக்கு. அதுதான் உங்க மனசோட ஒருமுகப்படுத்துதல். மனசா? ஆமா. நீங்க வாசல்ல நின்னு உங்க கோரிக்கையோ அல்லது எண்ணத்தையோ மனசுல ஆழமா கவனமா நினைக்கும்போது உங்க மூளை ஒரு ரிசீவர் மாதிரி அந்த ஆற்றலை உள்வாங்க தயாராகுதுன்னு இந்த ஆதாரம் சொல்லுது. ஓ, இது ரொம்ப முக்கியமான பாயிண்ட். அதாவது இது ஒரு வழி பாதை இல்ல. நீங்க ஒரு ரிசீவரா உங்களை தயார்படுத்திக்கிட்டா மட்டும்தான் அந்த டிரான்ஸ்மிஷன் முழுமையடையும். அப்ப நான் கவனமா இல்லன்னா? நீங்க அங்க நின்னுக்கிட்டு வீட்ல கேஸ் ஆஃப் பண்ணணுமா இல்லையான்னு யோசிச்சுக்கிட்டு இருந்தா அந்த ரிசீவர் சரியா வேலை செய்யாதுன்னு சொல்ல வருது. கவனம் தான் இங்க இணைப்பு பாலம். ஓ, இப்போ மொத்த சிஸ்டமும் வேலை செய்து. லேசர் மாதிரியான ஆற்றல் கற்றை மந்திர ஒளியால வலுப்படுத்தப்பட்டு நம்மளோட ஒருமுகப்படுத்தப்பட்ட மனதை நோக்கி வருது. ஆமா. இறுதியா என்ன நடக்கும்? இதோட இறுதி விளைவு என்ன? இது விளக்க ஒரு நல்ல உவமையை பயன்படுத்துறாங்களே இந்த மூலத்துல. ஆமா, அந்த உவமை இந்த மொத்த விஷயத்தையும் ரொம்ப எளிமையா புரிய வைக்கும். அந்த ஒருமுகப்படுத்தப்பட்ட ஆற்றல் உங்க நெற்றியில, குறிப்பா புருவ மத்தி பகுதியில படும்போது உங்க மூளையில இருக்கிற நியூரான்கள் தூண்டப்படுதுன்னு சொல்லப்படுது. நியூரான்கள் தூண்டப்படுதா? ஆமா.
இதோட விளைவு விளக்கத்தான் கம்பி மத்தாப்பு உதாரணத்தை இந்த ஆதாரம் பயன்படுத்துது. ஒரு கம்பி மத்தாப்போட நுனியில மருந்து இருக்கும், ஆனா பத்த வைக்காத வரைக்கும் அது சும்மாதான் இருக்கும். ஆமா. நெருப்புல காமிச்ச உடனே அது எப்படி பிரகாசமா பொறிகளை சிதறி ஜொலிக்குதோ சடசடன்னு எரியுமே. அதே மாதிரி இந்த ஆற்றல் உங்க மேல பட்டதும் உங்க மனசுல இருந்த குழப்பங்கள் நீங்கி ஒரு விதமான தெளிவு பிறக்குது. நீங்க நினைச்ச காரியத்தை முடிக்க தேவையான ஒரு உத்வேகமும் ஆற்றலும் உங்களுக்கு கிடைக்குதுன்னு இந்த ஆதாரம் தன்னோட விளக்கத்தை முடிக்குது. ஆக இந்த முழு ஆய்வையும் தொகுத்து பார்த்தா அண்டம் குரல் அப்படின்ற இந்த ஆதாரம் கருவறைய ஒரு ஆன்மீக இடமா மட்டும் பார்க்கல. இல்லவே இல்ல. பிரபஞ்ச ஆற்றலை ஈர்த்து சேமித்து ஒருமுகப்படுத்தி மனிதனுக்கு வழங்கும் ஒரு முழுமையான அறிவியல் கருவியா விவரிக்குது. சிலை, கடத்திகள், எதிரொலிப்பான் ஒளி, மனித மனம்னு எல்லாமே ஒன்னோட ஒன்னு இணைந்து செயல்படுற ஒரு நிக்குத்த அமைப்பா பாக்குது. ஆமா. இது தற்செயலா அமைஞ்சதில்ல, ஒரு குறிப்பிட்ட நோக்கத்துக்காக வடிவமைக்கப்பட்ட தொழில்நுட்பம் அப்படின்றதான் இதோட மையக்கருத்து. நிச்சயமா இது ஒரு சுவாரஸ்யமான கண்ணோட்டம். ஆன்மீக அனுபவங்களுக்கு பின்னாடி காந்தப்புலம், ஆற்றல் கடத்தல், லேசர் போன்ற அறிவியல் கோட்பாடுகளை பொருத்தி பார்க்கிற ஒரு முயற்சி தான் இது. ஆமா. இங்க நாம கவனிக்க வேண்டியது பிரபஞ்ச ஆற்றல்னா என்ன, அது எப்படி உலோக கம்பி வழியா கடத்தப்படுது, லேசர் மாதிரி கதிர் எப்படி உருவாகுது அன்னதுக்கெல்லாம். நவீன அறிவியல் பூர்வமான நிரூபணங்கள் இருக்கான்னு கேட்டா ஆமா, நிரூபணங்கள் இருக்கான்னு கேட்டா அது வேற விவாதம். ஆனா முக்கியமானது என்னன்னா, ஒரு பாரம்பரிய அமைப்பு ஒரு நவீன அறிவியல் மொழியில எப்படி விளக்கப்படுது அன்னதுதான். சரி. இது அந்த அனுபவத்தை புரிஞ்சுக்க ஒரு புதிய சட்டகத்தை நமக்கு கொடுக்குது. இறுதியா உங்களுக்கான ஒரு சிந்தனை. இந்த ஆதாரத்தின்படி உங்க மூளை ஒரு ரிசீவர் மாதிரி செயல்பட முடியும்னா, கோயில் கருவறையை தாண்டி உங்க அன்றாட வாழ்க்கையில வேற எந்த இடங்கள், எந்த பழக்க வழக்கங்கள் உங்க மனசோட ஆற்றையும் கவனத்தையும் இதே மாதிரி ஒருமுகப்படுத்துது? எதுவெல்லாம் உங்க கவனத்தை சிதறடிச்சு உங்க ஆற்றலை குறைக்குது? இது ஒரு நிமிஷம் சிந்திச்சு பாருங்க.